விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய அன்பான வணக்கங்கள். பொதுவாக பூமியில் பிறந்த நாம் எல்லாமே ஒரு கர்மத்தை முன்ஜென்ம வினைகளை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பிறக்கிறோம். ஆனால் பிறந்த உடனே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நமக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்கணும், கடினம் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறோம். ஆனால் அவருடைய ராசி நட்சத்திரங்களுக்கு அடிப்படை தான் அவருடைய குணாதிசயங்கள் அமையும். அந்த குணாதிசயமும் அந்த ராசி நட்சத்திரக்காரர்களுக்குரிய கிரகமாகிய அந்த கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்தால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி கடகராசி என்பதே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு சுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகம். அதாவது 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களில் அல்லது 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் அமர்ந்துருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இல்லைங்க வியாக்கணங்கள் பிரச்சனைகள் என்ன ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோடு உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியும் சொல்லக்கூடியவர் செவ்வாய். அடுத்து குரு பகவான். இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்தாலும் ராசி அதிபதியாகிய சந்திரனோடு சேர்ந்தாலும் அவருடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாங்க. அப்போ உங்களுக்குரிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் குருவும் தான். முதல்வர்களை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் நல்லது தான், அல்லது அவங்களுடைய குணாதிசயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ சந்திரனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ராசிக்காரங்களுடைய முதல் குணாதிசயமே தாய்மை உள்ளம். தாய்மை உள்ளம்னா என்ன? எதிர்க்கிறதாலும் இறக்கப்படுறது. ஒருத்தர் ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அந்த உதவியை அவர் கேட்காட்டினாலும் ஓடி போய் செய்கிறது. ஆனால் இவங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நிலையற்ற பேச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பேசுகிறதுல கொஞ்சம் நிலையாக பேச மாட்டாங்க, அதில் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையும் மனசாட்சிக்கு மதிப்பளிப்பவர்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா மனசாட்சியை கேட்டு சொல்லும் இல்லையா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பளிக்கக்கூடிய முதல் ராசிக்காரங்கன்னு பார்த்தா அது கடகராசிக்காரங்க தான். இவங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும், கடினமாக உழைப்பாங்க, புத்தி கூர்மை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அதில் நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் வருது. மதி என்பது சந்திரன், நுட்பம் என்பது புதன். அப்போ மதிநுட்பமானவர்கள் இந்த கடகராசிக்காரங்க. அமைதியை பெரும்பாலும் அமைதியை விரும்புவாங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரக்கூடாது, நல்லா சைலண்டாக வாழ்க்கை வாழணும், எந்த இல்லைங்க விவேகனம் இல்லாமல் அமைதியாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் ராசிக்காரங்களே இந்த கடகராசிக்காரங்க தான். சில நேரங்களில் இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்டே இதுதான். தானும் குழம்புவாங்க, மற்றவங்களையும் தெளிவாக குழப்புவாங்க. இந்த விஷயத்தை இப்படி செய்யணுங்கிறத அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புறதில்ல இவங்க தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்னு கூட வச்சுக்கலாம். இதில் 3 நட்சத்திரங்கள் வருகிறது. முதல்ல புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க தெய்வ சிந்தனை மிக்கவர்கள், யோக பலன்கள் மிக்கவர்கள், கல்வி ஞானம் மிக்கவர்கள், எப்பேற்பட்ட பிரச்சனையும் முன்னின்று நிதானமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. மங்கள வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும், மற்றபடி யோக பலன்கள் நன்றாக இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம். ஆழ்ந்த சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாலும் டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. நிதானமாக நிதானமாக யோசித்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு 1000 தடவை யோசித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் சொன்னால் அது பூச நட்சத்திரம் தான். எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எது இருக்கோ அதைத்தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதில் தான் அவங்க காய் நகற்றக்கூடிய வல்லமையும் படைத்தவங்க. கடினமான உழைப்பாளிகள். எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை சின்சியராக செய்யக்கூடிய, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களை லேபராக நம்ம அமைத்துக்கிட்டால் அதுவே மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் சரி சின்சியராக செய்வாங்க, அதை கடினமாகவும் செய்வாங்க. அப்பேற்பட்ட வல்லமை இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய சொல்லும் செயலும் நிதானமாக தான் இருக்கும். அவசரப்பட செயல் கிடையாது, அவசரமாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சொல்லும் செயலும் செய்தலுக்கு தக்க மாதிரி நிகழ்வுகளும் நிதானமான போக்கத்தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க. இவங்க நல்ல ஞானம் உள்ளவங்கன்னா யாரை பார்த்தாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அருமையாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஏற்றமாக காய நேட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் படைத்தவங்க. அடுத்து மிக முக்கியமான நட்சத்திரம் இந்த ராசியில் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எப்போயுமே சீரும் பாம்பு மாதிரி ஒரே படபடப்பு, டென்ஷன். இதை அப்படி செஞ்சோன்னு இதை இப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக செஞ்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வேலையை திரும்ப செய்யக்கூடிய மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசி இல்லைன்னா அதை சீரை இதை சீரைன்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுல இந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரங்க ஏன்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான குணாதிசயம் படித்தவங்க இந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரங்க. சரி, ஆனால் இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய நல்ல பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி துணிந்து நின்று செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. அதாவது தேவி ஆதிபராசக்தி நயக்கிரகம் பெற்றவங்க. அந்த அம்மா எப்படி எந்த விஷயத்தையும் துணிச்சலாக செய்தோ அது மாதிரி எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரங்க. எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த ஆயில் நட்சத்திரத்துக்காரங்க. அதனால் பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிலையான பேச்சு இல்லாமல் நிலையற்ற பேச்சு இருந்தாலுமே அந்த பேச்சில் பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்காது. மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறவங்க. அதாவது சற்று முன்கோபம் இருந்தாலுமே அந்த கோபத்தினால பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பொதுவாக சுயநலம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். தனக்கு போகத்தான் தான தர்மம்னு சொல்ல மாதிரி தனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் செய்வாங்களே தவிர மற்றபடி அடுத்தவங்களுக்காக இறங்கி செய்கிறதுங்கிறதுல கொஞ்சம் தான் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசிக்கு நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சொன்னேன், அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகங்களை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிய நல்வாழ்த்துக்கள்.